சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் இணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் பெருவாரியான தென் மாவட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து விடுவார்கள் என்ற அச்சம் தற்பொழுது எடப்பாடிக்கு வந்துவிட்டது. தென் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடிக்கு எதிராக இருப்பதும், தென் மாவட்டங்களில் எடப்பாடியால் தனியாக செல்ல முடியாது. ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் அங்கு அதிக அளவில் இருக்கிறது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் புதிய கட்சியில் ஒருவேளை போட்டியிட மறுத்துவிட்டால், அவர் சுயேட்சையாக தேனி தொகுதியில் போட்டியிட்டால் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு அளிப்பார்கள். அதே சமயம் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து திமுகவிற்கு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாம் கேட்டறிந்த வரைக்கும் தற்பொழுது தென் மாவட்டங்களில் அரசியல் களம் இப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் தேவை. அதிமுகவில் எடப்பாடி சிறப்பான தலைமையை செய்தால் முழு முயற்சியோடு களத்தில் பணியாற்றுவார்கள் அதிமுகவின் தொண்டர்கள். வேறு வழியில்லாத காரணத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற தொடர் தோல்வியின் காரணமாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் ஒன்று ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சி அதிகாரப்பூர்வமாக களத்தில் இறங்கினால் ஓபிஎஸ்ஸின் புதிய கட்சியில் இணைவார்கள், இல்லை என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக திமுகவில் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரோகிகள் இருக்கக்கூடிய கூறாரத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் இணைய வேண்டுமா என்பதை எடப்பாடி தான் கூற வேண்டும். எடப்பாடி எடுக்கக்கூடிய சரியான முடிவு தொண்டர்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி, அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். இது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் நிச்சயம் களத்தில் இறங்கி வேலை செய்தால்தான் தலைமைக்கு வெற்றி உறுதி. ஒருவேளை களத்தில் தொண்டர்கள் வேலை செய்யவில்லை என்றால் 2வது இடத்திலிருந்து 3வது இடம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு களத்தில் புதிதாக தமிழக வெற்றி கழகமும் வந்துள்ளது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுகவால் ஏற்க நேரிடும். இதுதான் அதிமுகவில் உட்கட்சிகளில் நிலவக்கூடிய மிக மோசமான நிலைமை. இதனால் தான் அதிமுகவின் பெருவாரியான நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவில் இணைவதற்கான சூழல்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.